உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து உதவித்தொகை வராதவர்கள் ஆன்லைனில் வந்து மேல்முறையீடு செய்யலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வராதவங்க இந்த மெத்தடில் வந்து மேல்முறையீடு செஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து kmut.tn.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வரும். இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு வெப்சைட்டு. இதில் குறை தீர்வு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில் வரும். குறை தீர்வு தெரிவிப்பர் விவரம் வந்து இதில் தெரிவிக்கணும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரலைன்னா இந்த மெத்தடில் மேல்முறையீடு செய்யலாம். விண்ணப்பதாரர் பெயர் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் குடும்பத் தலைவர் பெயர் கேட்கும். ரேஷன் கார்டில் உள்ள மாதிரி குடும்பத் தலைவர் பெயர் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய மொபைல் எண் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே குடும்ப அட்டை எண் இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு 4 இலக்க எண் கொண்ட ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். கீழே குறை தீர்வு வகை அப்படின்னு இருக்கும். 3 ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் வரவில்லை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கீழே குறிப்பில் விவரங்கள் வந்து எழுதிக்கங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நான் வந்து விண்ணப்பித்தேன் ஆனால் பணம் வரல, எனக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பை வந்து டைப் பண்ணிக்கங்க. ஆவணம் ஏதேனும் இருந்தால் பதிவேற்றணும்னு ஒன்று இருக்கும். அதாவது என்ன ஆவணம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் வந்து விண்ணப்பம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டா உங்களோட கோரிக்கை வந்து வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்யலாம். நன்றி.